you all are doing great. I'm so happy to tell you that this is the 10th day of our 10 days phonics crash course. So இன்னைக்கு வீடியோல உங்க குழந்தைகளுக்கு நீங்க எப்படி ஒரு சென்டென்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், அந்த சென்டென்ஸ் எந்த ஸ்டேஜ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், எந்த லெவல்ல நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், சென்டென்ஸ்க்கு அப்புறம் பேராகிராஃப் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றது, அந்த பேராகிராஃப்ல டிப்தாங்ஸ், டயக்ராஃப், பிளெண்ட்ஸ் அதெல்லாம் எப்படி செக்ரிகேட் பண்ணி நம்ம ஈஸியாக எப்படி பிளெண்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் பேராகிராஃபை குழந்தைங்கள ரீட் பண்ண வைக்கிறது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் இதை பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சென்டென்ஸ் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணோம்? எஸ், டே 3க்கு அப்புறம். டே 3னா லெவல் 3. லெவல் 3ல நம்ம எப்படி ஜாயின் பண்ணோம்? எஸ், வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம். 3 லெட்டர் வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சைட் வேர்ட்ஸ் என்ன, ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸ் என்ன அப்படின்ற லிஸ்ட் அவுட்டும் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டுருக்கோம். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சென்டென்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ சென்டென்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சிம்பிள் சென்டென்ஸாக இருக்கணும். ஸோ தட் குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய டார்கெட் இருக்கக்கூடாது, அவங்களால அது ஈஸியாக ரீட் பண்ண முடிகிற மாதிரி சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸில் நீங்கள் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ண 2 லெட்டர் வேர்ட்ஸ், 3 லெட்டர் வேர்ட்ஸ் அண்ட் சைட் வேர்ட்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி சென்டென்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். சென்டென்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஐ ஹவ் கிவன் அ பிக்சர். ஏதாவது ஒரு பிக்சர் கொடுத்துட்டு ஒரு சென்டென்ஸை நம்ம எழுதி குழந்தைங்கள ரீட் பண்ண வைக்கலாம். இப்போ சென்டென்ஸ் கொடுக்கும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மெயின் திங், சென்டென்ஸ் பிகின்ஸ் வித் அ கேபிட்டல் லெட்டர். ஃபர்ஸ்ட் வேர்டோட லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர் அண்ட் எண்ட்ஸ் வித் அ ஃபுல் ஸ்டாப். இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு சென்டென்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இனிமேல் நெக்ஸ்ட் வந்து இந்த சென்டென்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணும்போது வேர்ட் ஷுட் பி ஈஸியஸ்ட் ஒன். ஓகே, ஆல்ரெடி அவங்க 3 லெட்டர் வேர்ட்ஸ் முடிச்சுட்டாங்க. ஸோ சிவிசி வேர்ட்ஸ் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், அப்புறம் சைட் வேர்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், ஹை ஃப்ரீக்வன்சி வேர்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சைட் வேர்ட்ஸ் என்ன, ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸ் அப்படின்னா நான் இது ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸில் நான் சொல்லியிருக்கோம், இருந்தாலும் ஐ ரிப்பீட். ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸ் அப்படின்றது வந்து நம்ம நிறைய ஒரு பேராகிராஃப்லேயே அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அந்த பர்டிகுலர் வேர்ட். ஸோ அது பார்க்க பார்க்க குழந்தைங்களுக்கு அது ஈஸியாக அவங்களால ரீட் பண்ண முடியும். இப்போ சைட் வேர்ட்ஸ் அப்படின்னா கொஞ்சம் வேர்ட்ஸ் இந்த சவுண்ட்ஸ் சிமிலராக வரலை, நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த ஃபோனிக் சவுண்ட்ஸ்லேயும் இதுவும் வரல அப்படின்னா அதை வந்து நான் தனியாக சைட் வேர்ட்ஸ்னு எடுத்திருக்கேன். அதை பார்க்கும்போது அப்படியே ரீட் பண்ணுற மாதிரி லெட்டர் ஜாயின் பண்ணி கிடையாது, ஜஸ்ட் ஒரு வாட்டி ஒரு சைட் பார்த்த உடனே தே ஷுட் ரீட் தட். அதுதான் வந்து சைட் வேர்ட்ஸ். இப்போ இந்த சென்டென்ஸில் நான் வந்து சைட் வேர்ட்ஸை சர்க்கிள் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அந்த குழந்தைங்களுக்கு சர்க்கிள் பண்ணும்போது ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் கலர் ஸ்கெட்ச் பென்னோ யூஸ் பண்ணி நீங்கள் சைட் வேர்ட்ஸை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அண்ட் டெல் யூர் சைல்ட் தீஸ் ஆர் ஆல் சைட் வேர்ட்ஸ். நீங்கள் அப்படியே ரீட் பண்ணலாம். ஸோ தட் குழந்தைங்களுக்கு அது ரீடிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதை அப்படியே அவங்க ரீட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஹீன்றது சைட் வேர்ட். ஸோ ஹீ இஸ் அ மேன். பாக்கி எல்லா வேர்ட்ஸுமே நீங்கள் வந்து சவுண்டை ஜாயின் பண்ணி ரீட் பண்ண வைக்கலாம். நான் ஏன் வந்து இஸ், இட் எல்லாம் ஏன் வந்து சர்க்கிள் பண்ணலை அப்படின்னா அது ஆல்ரெடி சவுண்ட் வச்சு ஜாயின் பண்ணியும் நீங்கள் ரீட் பண்ண வைக்கலாம், இல்லை நீங்கள் சைட் வேர்டா ஹை ஃப்ரீக்வன்சி வேர்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் சைல்டு. சில குழந்தைங்க அதை பார்க்கும்போதே ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணிடுவாங்க, அவங்களோட அபிலிட்டி வேற மாதிரி இருக்கும். சில குழந்தைங்களுக்கு அது டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி டிஃபிகல்ட்டியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வில் பி ஈஸி ஃபார் தம் டு ரீட். ஸோ திஸ் அந்த வேர்டெல்லாம் ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட் அண்ட் சைட் வேர்ட்ஸை நான் சர்க்கிள் பண்ணிட்டேன். ஸோ பாக்கி இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சவுண்டை ஜாயின் பண்ணி பிளெண்ட் பண்ணி அவங்கள ரீட் பண்ண வைக்கலாம். ஸோ இது முடிச்சு ஆஃப்டர் ஒரு சென்டென்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பேராகிராஃப் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது? இப்போ பேராகிராஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது a paragraph should be a small one. ஓகே, பேராகிராஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது AEIOU vowel பேஸ் பண்ணி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஷுட் பி ஏ வவல் பேஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஏ வவல் அவங்க நிறைய பண்ணியிருப்பாங்க, அதனால அது ஈஸியாக இருக்கும். ஸோ ஏ வவல் ரிலேட்டட் வேர்ட்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி பேராகிராஃபை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணும்போது இன்னொன்று விஷயம், எல்லா பேராகிராஃபில் as I already said circle பண்ணிக்கோங்க. சைட் வேர்ட்ஸையும் ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸையும் நீங்கள் சர்க்கிள் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு யூ ஷுட் இன்ட்ரடியூஸ் அ பிக்சர் வச்சு நம்ம ஒரு பேராகிராஃப் ரீட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு அதோட காம்ப்ரிஹெண்ட், அதாவது அது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஸோ பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபேட் கேட்டை ட்ரா பண்ணியிருக்கேன், ஒரு ஹேட் இருக்கு, இங்க ஒரு ரேட் இருக்கு. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் பிக்சர் நம்ம வந்து பேராகிராஃபை ரீட் பண்ண வைக்கலாம். ஸோ அஸ் ஐ செட் இட், ஸோ இதெல்லாம் வந்து சைட் வேர்ட்ஸ்ல ஆல்ரெடி கொடுத்துருக்கும். ஸோ ஒரு பேராகிராஃப் ரீட் பண்ண வைக்கும் போது நீங்க மேக் ஷூர் தட் யூ ஆர் இன்க்ளூடிங் ஆல் த வேர்ட்ஸ் விச் இஸ் ஃப்ரம் சைட் வேர்ட்ஸ் அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட் அண்ட் சிவிசி வேர்ட்ஸ் நம்ம ரிலேட் பண்ணின வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. இதை முடிச்சு ஒன்ஸ் நம்ம வந்து ஏ வவல் தரோ ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்லோலி வி ஷுட் இன்ட்ரடியூஸ் இ வவல், ஐ வவல் வேர்ட்ஸ் அண்ட் ஓவல். இப்போ நான் இதில் காமிச்சிருக்கேன் பாருங்க, இ வவல் பேராகிராஃப் வித் பிக்சர், அதே மாதிரி ஐ வவல் பிக்சர் பேராகிராஃப் வித் அ பிக்சர், ஓ வவல் பிக்சர் அண்ட் பேராகிராஃப் இல்லைங்களா. அப்போ இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே நீங்க ஸ்லோவா அதுல வந்து பிளெண்ட் சவுண்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. லைக் டபுள் எஸ், டபுள் டி வேர்ட்ஸ், டபுள் இ வேர்ட்ஸ், அதை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த பேராகிராஃபை கொடுக்கலாம். ஒன்ஸ் உங்க குழந்தை தரோ வித் 3 letter வேர்ட்ஸ், சைட் வேர்ட்ஸ் அண்ட் பிளெண்ட் கொஞ்சம் சின்ன சின்ன 4 letter வேர்ட்ஸ் எல்லாம் தரோ ஆயிடுறதுக்கு அப்புறம் யூ கேன் இன்ட்ரடியூஸ் ஒரு பெரிய பேராகிராஃப் அஸ் அ ஸ்டோரி நீங்க ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸ்டோரி கூட எப்படிப்பட்ட ஸ்டோரி, ஆல்ரெடி அந்த குழந்தை அந்த ஸ்டோரி கேள்விப்பட்டதா இருக்கணும், அந்த வேர்ட்ஸ் அவங்க வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணனதா இருக்கணும், இல்லை ஒரு வாட்டியாவது அந்த பர்டிகுலர் வேர்டை கேட்டிருக்கணும். அந்த மாதிரி ஸ்டோரி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் நீங்க. இப்போ நான் வந்து ஒரு பெரிய பேராகிராஃபை இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். பேராகிராஃப் எப்படி? எஸ், நான் ஒரு ஸ்டோரி சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோரியை அவங்க ஆல்ரெடி கேட்ட ஸ்டோரியா இருக்கணும். இந்த ஸ்டோரியில ரீட் பண்ற அத்தனை வேர்ட்ஸுமே அவங்க வந்து ஏற்கனவே கேள்விப்பட்ட வேர்ட்ஸா இருக்கணும். ஸோ தட் அப்பதான் அவங்களால ஒரு வேர்டை கனெக்ட் பண்ணும்போது, அதாவது ரீட் பண்ணும்போது அவங்களால கனெக்ட் பண்ணி ரீட் பண்ண முடியும். அப்புறம் இந்த ஸ்டோரி நம்ம கொடுக்கும்போது மெயின் திங் ஆல் சைட் வேர்ட்ஸ் அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸ் as I said already circle பண்ணி வச்சுக்கணும். இன்னொன்று இம்பார்ட்டண்டான திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, லைக் டயக்ராஃப், டிஃப்தாங்ஸ், பிளென்ஸ், அந்த லாஸ்ட்ல இ வந்தா அந்த மாதிரி இது இருக்கு. அந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு ஒரு சின்ன சிம்பிள்ஸ் கொடுக்கலாம். லைக் எப்படின்னா, இப்போ வந்து லாஸ்ட்ல இ வந்தா நான் டிஃப்ரெண்ட் கலர் பென் யூஸ் பண்ணி, லாஸ்ட்ல இ வரவங்களுக்கெல்லாம் கிரீன் கலர் பென் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு ஆரோ மார்க் மாதிரி காமிச்சிருக்கேன். ஸோ குழந்தைங்களுக்கு ரீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஓ இங்க இ இருக்கு, ஸோ நம்ம ஈக்கு முன்னாடி வர சவுண்டை மாற்றி ரீட் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி டயக்ராஃப், டிஃப்தாங்ஸ்க்கும் வெவ்வேறு கலர் நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். லைக் ஆரஞ்ச் அண்ட் கிரீன், எல்லோ கலர், அந்த மாதிரி டபுள் எஸ் வேர்ட்ஸ்க்கு ஒரு கலர், ஐஎன்ஜி வேர்ட்ஸ்க்கு ஒரு கலர், இந்த மாதிரி நம்ம செக்ரிகேட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க குழந்தைங்களுக்கு ரீட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தெரியாது. அது ஒரு பெரிய டார்கெட்டா அவங்க நினைச்சுக்க மாட்டாங்க. ஒன்ஸ் அந்த குழந்தை வந்து அந்த கம்ப்ளீட் பேராகிராஃப் ரீட் பண்ணும்போது அதோட ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்கு ஃபீல் ஆகும் பாருங்க. தட் இஸ் பயங்கர கான்ஃபிடன்ஸ் லெவல் கொடுக்கும். எஸ், என்னால முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல். ஒன்ஸ் உங்க குழந்தை ஒரு பர்டிகுலர் பேராகிராஃப் ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க ஸ்லோவா குட்டி குட்டியா நெக்ஸ்ட் ஸ்டோரிஸ் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அந்த ஸ்டோரிஸ் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க கேட்ட ஸ்டோரிஸா இருக்கணும். ஒன்ஸ் குழந்தைங்களுக்கு அந்த ரீடிங் இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான். நீங்க அகாடமிக் சைட கவலையே படாதீங்க. கிட்ஸ் யாரெல்லாம் ரீடிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்களோ அவங்களோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் வில் பி டூ குட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். இதை யூஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு குழந்தையாவது ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஐ வில் பி த ஹாப்பியஸ்ட் பர்சன். ஸோ என்னோட ஃபியூச்சர் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய் பாய்.